The Federal and Devaki Specialty Hospital jointly present the Madurai Marathon 2024 Run for Health on Sunday, October 20th, 2024. Entry is free for all. நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு புழல் சிறையிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்தார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து 25 பக்க ஜாமீன் உத்தரவின் நகல் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து செந்தில் பாலாஜியின் பாஸ்போர்ட் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதன் பின் செந்தில் பாலாஜியை சிறையிலிருந்து ஜாமீனில் விடுவிக்க நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை தொடர்ந்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜி மாலை 7 மணி அளவில் ஜாமீனில் வெளியே வந்தார். சிறை வாயிலில் திமுக மூத்த நிர்வாகிகள் வந்திருந்து செந்தில் பாலாஜிக்கு சால்வை அணிவித்து வரவேற்றனர். வளாகத்தில் திரண்டிருந்த திமுக தொண்டர்கள் மலர் தூவியும் பட்டாசு வெடித்தும் வாழ்த்தொலி எழுப்பியும் செந்தில் பாலாஜிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். புழல் சிறைக்கு வெளியே புதிய தலைமுறைக்கு பேட்டி அளித்த செந்தில் பாலாஜி அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது வழக்கு தொடரப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் வழக்கை சட்டப்படி எதிர்கொண்டு இதில் தான் நிரபராதி என நிரூபித்து காட்டுவேன் என்றும் தெரிவித்தார். நம்பிக்கையும் வைத்திருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் வாழ்நாள் நன்றிகளை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் என் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். என் மீது தொடரப்பட்ட வழக்கு பொய் வழக்கு, அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தொடரப்பட்ட வழக்கு. இந்த வழக்கை நீதிமன்றத்தில் சட்டப்படி வெற்றி கண்டு நிரபராதி என்பதை நிரூபித்து காட்டுவேன். மாண்பு முதலமைச்சருடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் என் வாழ்நாள் முழுக்க நன்றி உள்ளவனாக பணியாற்றுவேன். பரவாயில்ல, திரும்ப 2 நாள் தான் மருத்துவமனைக்கு போறேன். போயிட்டு திரும்ப செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் அப்புறம் அடுத்த கரூர் மாவட்ட மக்களுக்கு எப்பவுமே வாழ்நாள் முழுக்க நன்றி உள்ளவனா தான் இருக்கேன். அதுக்கான பணிகளை செய்வோம். இன்னொரு நாள் சந்திப்போம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 15 மாதங்களுக்கு பிறகு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ள நிலையில் எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையிலிருந்து வெளியில் வரும் செந்தில் பாலாஜியை வரவேற்பதாக சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள் என்றும் அரசியல் சதிச் செயல்கள் 15 மாதங்கள் தொடர்ந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக அமலாக்கத்துறை மாற்றப்பட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது என செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை பிணை வழங்கப்பட்டிருப்பது தொடர்பாக அரசியல் கட்சிகளின் எதிர்வினைகளை தற்போது காணலாம். இடி அவங்க போட்டிருக்க வழக்குகளுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கம். ஆனால் அதில் எத்தனை வழக்குகள் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க? கிடையாது. சார்ஜ் ஷீட் எத்தனை வழக்குகளில் போட்டிருக்காங்க? அவங்களால மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். எனவே வழக்குகளை மட்டுமே அவர்கள் போடுவது என்பதை ஒரு பாலிசியாக வைத்திருக்கிறார்களே தவிர இறுதி தீர்ப்புக்கு அவர்கள் செல்வது கிடையாது. எதற்காக 1.5 ஆண்டுகள் செந்தில் பாலாஜி சிறைபிடிக்க வேண்டும்? என்ன குற்றம் செய்து விட்டார்? உண்மையிலேயே உங்களுக்கு ஆதாரங்கள் இருந்தால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை பதிவு செய்து தண்டனை பெற்று தரலாமே. இப்போ என்ன ஆக போது? வெளியில் வந்துட்டார், அந்த வழக்கு குப்பைக்கு போயிடும். ஒன்றும் பண்ண முடியாது. தமிழக அரசனுடைய முழு ஆதரவோடு சாட்சிகளை மிரட்டுவதற்கோ அல்லது அவர்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் நிபந்தனை ஜாமீனில் இது இருந்தாலும் கூட தீவிரமாக அதை கண்காணிக்க வேண்டும் என்பதும், மேலும் தமிழக அரசு ஊழலுக்கு எதிராக அல்லது லஞ்ச புகாருக்கு எதிராக எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னா இந்த வழக்கினுடைய விசாரணையை விரைவாக முடிப்பதற்கு குற்றவாளியினுடைய தரப்பிலிருந்தும் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இந்த வழக்க போட்டது யார்? திமுக. நல்லா தெரியுதுல்ல, உள்ள வச்சது யார்? சிரிக்காதீங்க. அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு. உள்ள போங்க, அப்புறம் வாங்க. இது என்னது? நீங்க அனுப்புனது நீங்க தான். இப்ப வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும். அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும்.
எந்த இடி ரொம்ப தீவிரமாக இருந்து குற்றச்சாட்டுகளை லைனாக வச்சதோ அவர்களுடைய வாதங்களும் ரொம்ப நீர்த்து போய் தான் இருக்கு. வழக்காடு மன்றத்தில் பார்த்தோம்னாக்கா யார் மீது அதிகப்படியான குற்றச்சாட்டுகள் வைத்தார்களோ அந்த குற்றச்சாட்டு வைத்தவர்களோட இயக்கங்கள், அதற்கு பின்னாடி அவளுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு நம்பர்கள், அந்த கணக்கை போட்டு பார்த்தோம்னாலே தெரியும் திரைக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ 22 MP DMK ஓடுது, பிளஸ் ஒரு 10 ராஜ்யசபா MP, 32 திமுக மட்டுமே. அவர்களுடைய பணி, அவர்களுடைய தேவை பாஜக இருக்கிறது. அதன் மூலமாக திமுக அடைய பெறும் ஆதாயத்தில் இதுவும் ஒன்று. The Federal and Devaki Specialty Hospital jointly present the Madurai Marathon 2024 Run for Health on Sunday, October 20th, 2024. Entry is free for all.